1924ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்துல போட்ட காவிரி நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் செல்லாதுன்னு கடந்த 1968ஆம் ஆண்டு கர்நாடக அரசு அறிவிச்சது. இத பேரறிஞர் அண்ணா தலைமையிலான அன்றைய திமுக அரசு கடுமையா எதிர்த்துச்சு. அண்ணாவோட கோரிக்கையை ஏற்று இரு மாநில அரசுகளோட பிரதிநிதிகள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராகிருந்த கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டு தரப்பு நியாயங்களை ஆணித்தரமா எடுத்து வச்சாரு. இதோட தொடர்ச்சியா காவிரி பிரச்சனைக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு 1971ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றிச்சு கலைஞர் தலைமையிலான திமுக அரசு. அதுக்கு பிறகு 27 தடவைக்கும் மேல பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்ப்பு ஏற்படல. கலைஞரோட அழுத்தம் காரணமா கடந்த 1990ஆம் ஆண்டு அன்றைய பிரதமர் VP சிங் காவிரி நடுவர் மன்றத்தை அமைச்சாரு. அந்த நடுவர் மன்றத்துக்கு இடைக்கால உத்தரவு வழங்க அதிகாரம் இருக்குன்னு உச்ச நீதிமன்றம் வர போய் தீர்ப்பை பெற்றாரு கலைஞர். அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டுக்கு 205 DMC தண்ணீரை வழங்கணும்னு காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு வந்துச்சு. அப்போதைய பிரதமர் IK குஜ்ரால் காவிரி வரைவு திட்டத்தை உருவாக்கினாரு. வாஜ்பாய் ஆட்சியில காவிரி நதிநீர் ஆணையம் அமைச்சாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணமா இருந்தவரு கலைஞர் தான். காவிரி பிரச்சனையில திமுக நடத்தின சட்ட ரீதியான உரிமை போராட்ட வரலாறு பல தலைமுறை கடந்தும் நிச்சயமா நிலைச்சு நிற்கும்.